இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சீமான் அவர்களுக்கு எவ்வளவு கேவலமான அதாவது எண்ணத்தை பாருங்க. ஒரு மீடியா முன்னாடி நான் என்ன குடிசையில உட்கார்ந்த பொண்ணு வந்து சமைஞ்ச பொண்ணை வந்து சோளக்காட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் கற்பழிச்சனா, அவன் கற்ப சூர்யான்னு கேக்குறேன். இந்த வக்ர புத்தி வந்து யாருக்குன்னா வருமா? ஏற்கனவே ஒரு ஆடியோ கூட நாங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. நம்ம இவரு கைலாசால இருக்காரு நித்யானந்தா, அவர் கூட இருக்கிற வசதியா வாழ்றது கூட அவருக்கு வந்து பிரச்சனையா இல்லையா? அவர் கூட இருக்கிற அழகான பிகருங்களை பார்த்தாதான் எனக்கு ஒரு வயிற்றுச்சலா இருக்குன்னு சொல்றப்பவே தெரியலையா உங்களுக்கு? அவரோட எண்ணம் எவ்வளவு கீழ்த்தரமான எண்ணம். அவர் கட்டின மனைவி இப்ப 2வது மனைவியா கல்யாணம் பண்ண கயல் விடியா, அதாவது ஒரு பெண் வந்து நினைச்சா இன்னொரு பெண்ணை வந்து எப்படியோ வாழ வைக்கலாம். அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு இருந்தோம் அந்த பொதுவெளியில வந்து பழகிறதுக்கு கொலையில உங்களுக்கு வேற எந்த பெண்களும் கிடைக்கலையா அப்படின்னா, கணவன் எப்படியோ அப்படிதான் இப்போ மனைவி நீயும் அப்படிதான் பேசுற. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் அமைதியா இருக்கிறதுனால நீங்க பெண்கள் குறித்து அவதூறா பேசிட்டு இருக்கீங்க. அப்ப நாங்க திருப்பி உங்களை பத்தி உங்களோட பர்சனல் லைஃப் பத்தி நாங்களும் எடுத்து வச்சாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அரசியல்ல நீங்க ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது. சீமான் அவர்கள் அவர் செஞ்ச விஷயம் ஒண்ணு அவர்கள் என்கிட்ட எல்லா அந்தரங்க விஷயத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. முழுக்க சீமான் அவர்கள் பத்தியே அதிகப்படியான விஷயம் அடுத்தது எனக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க மனைவியா வாழ்ந்துருக்காங்க. வாழ்ந்த ஒரு பொண்ணு ஒண்ணு விடாம எல்லா உண்மை சம்பவத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்த நான் தேர்தல் நேரத்துல நான் மக்கள் மத்தியில் எடுத்து வச்சேன்னா, சீமான் தமிழ்நாட்டுல எந்த இடத்துல, அதுவும் பொதுவா வட மாவட்டத்துல இருக்கிறவங்க எல்லாமே ஏன் பங்காளி. என்னையே வந்து இந்த விஷயத்துல வந்து வெட்டி போட்டு போயிடுவேன், உன் மூஞ்சுக்கு 1 கோடி போதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு வந்து அதாவது இரட்டை வசனத்துல, அதாவது டபுள் மீனிங்லன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மீனிங்ல வந்து என்ன பேசினாரு. இதுக்கு நிறைய தமிழ் பெண்கள் தமிழ்நாட்டுல நாகையில இருக்கக்கூடிய சுதா காங்கிரஸ் எம்பி அவங்க எனக்கு உடனே நீங்க புகார் கொடுக்குமா எனக்கு ஆதரவா நின்னாங்க. நிறைய பெண்கள் எனக்கு ஆதரவா நின்னாங்க. இருந்தாலும் சரி, அவரு வந்து அரசியல நம்ம அவரை எதிர்த்து நிக்கிறதுனால, அவரோட பர்சனல் விஷயத்தை பேசுறதுனால நம்ம மேல காழ்ப்புணர்ச்சியில பேசுறாருன்னு பெருந்தன்மையா, ஏன்னா எனக்கு தலைமைக்கான பண்பு இருக்கு, பெருந்தன்மையா இருக்கணுன்றதுக்காக அவர் பேசின பேச்சு ஒவ்வொன்றுக்கும் நான் புகார் தராம இருந்தேன். ஆனா அவங்க கட்சியில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை, கட்சியில இருக்கக்கூடிய இந்த தொண்டர்களை, அதாவது கூலிப்படைகளை வச்சு ஏவி சமூக வலைதளங்களை எவ்வளவு கேவலமா ஒரு பெண்களை பேசுறாங்கன்னு அவரே சொல்லி கொடுத்து கான்ஃபரன்ஸ் கால்ல லைன்ல இருந்து பேச வைக்கிறாரு. எல்லாமே அவர் திட்டமிட்டு அவர் சொல்லி கொடுத்துதான் அந்த கட்சியில இருக்கிறவங்க பேசுறாங்க. இன்னைக்கு சமூக வலைதளத்துல எவ்வளவு என்ன அவங்களுக்கு எதிராக பேசுற எல்லா பெண்களையும் வந்து அவ்வளவு கொச்சையா பேசுறாங்க. இது ஒரு தலைவருக்கான பண்பா, தலைமைக்கான பண்பா? அவர் பேசுறப்ப ஊடகத்துக்கு முன்னாடி 4 பொம்பளை பசங்க வர சிரிக்குதுங்க. அது என்ன ஒரு பழக்க வழக்கம்னே தெரியல. நம்ம எல்லாம் ஒரு விஷயத்த பேசுறப்ப என் கூட அந்த மாதிரி வார்த்தை நம்ம வாயில வராது. ஆனா அப்படி பேசுறப்ப அண்ணன் பேசுறாரு, இந்த மாதிரி பேசாதீங்க. வீரப்பன் என் பொண்ணு பக்கத்துல உட்காந்துருக்கேன். அந்த பாப்பா வந்து ஒரு அரசு காவல் நிலையத்துல வந்து அழுது, எதுக்காக அழுதாங்கன்னே தெரியல. உங்க அப்பா மீது பெண்களை பாலியல் ரீதியா தாக்குதலுக்கு இது பண்ணி அந்த பேரு அவர் வாங்கினது கிடையாது. காட்டுக்குள்ள வாழ்ந்தாரோ மாவீரம் போல வாழ்ந்தாரு. அந்த தகப்பனுடைய பேரை கெடுக்கலனாலும் நீ வந்து அவருடைய பேரை வந்து காப்பாத்துறதுக்காக தான் வந்து அந்த பிளட்ல இருந்து வந்த பொண்ணு இருக்கணும். ஆனா இன்னைக்கு பாலியல் குற்றச்சாட்டு வழக்குல ஒருத்தர் வந்து விசாரணைக்கு ஆஜராக போறப்ப தன் மனைவி கூட அப்படி அழுவல, தன் மனைவி கூட அப்படி ஓடோடி வரல. ஏன்னா அந்த மனைவிக்கே தெரியும் தன் கணவன் வந்து இந்த மாதிரி விஷயத்துல வந்து வீக்குன்னு. அப்படி இருக்கிற சூழ்நிலை ஒரு மாவீரம் பொண்ணு நீ, நான் என் சகோதரியா நான் சொல்றேன், ஒரு அட்வைஸாவே நான் சொல்றேன், அதாவது தகாத இடத்துல போயிட்டு நீங்க கால் ஊனி அந்த இடத்துல போய் உட்காந்து அவருக்காக பேசுறீங்க. இது வந்து உங்களுக்கு எந்த இடத்துல காளியம்மாளுக்கு இன்னைக்கு எந்த நிலைமை இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில உழைச்ச ஒரு பொண்ணுக்கு, தியாகம் பண்ண ஒரு பொண்ணுக்கு கிடைச்சிருக்குதோ அதே தான் இன்னைக்கு வந்து தங்கச்சி வீரப்பன் ஐயா அவர்களுடைய பெண்ணுக்கும் கிடைக்க போகுதுன்றதான் சொல்லிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.